பிரிண்டட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக செய்த ஒரு பாதகமான செயல், அவங்க கட்சியை தாக்குதோ இல்லையோ, ஆதரவு கொடுத்தாங்கல்ல. பாஜக ஆட்சி இன்னைக்கு மத்தியத்துல இருக்குதுன்னா, அதுக்கு பிரதான 2 கட்சிகள் ஆதரவு குடுத்தாங்க. அவங்க தயவுனால தான் இன்னைக்கு அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க பாஜக அப்படின்னா அதுக்கு மிகையாது. பாஜகவுக்கு எந்த கட்சியெல்லாம் ஆதரவு குடுத்தாங்களோ, அந்த கட்சியில இருக்கிற சிறுபான்மையினர் வாக்கு வங்கி சரிய தொடங்கி இருக்கு. இதற்கு மெயின் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜக. பாஜக தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய கொள்கைகளை இந்தியா முழுவதும் பரப்புவதற்காக தன்னுடைய சுயநலத்துக்காக எடுத்த ஒரு முடிவினால இன்னைக்கு கூட்டணி கட்சியில இருக்கிற மற்ற கட்சியினுடைய சிறுபான்மையினர் வாக்கு வங்கி சரிய தொடங்கி இருக்குது அப்படின்னா அதுதான் உண்மையா இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வக்பு திருத்த சட்ட மசோதாவை நேற்று என்ன பண்ணிருக்காங்க, நள்ளிரவில் என்ன பண்ணிருக்காங்க, மசோதாவை நிறைவேற்றிருக்காங்க. இதுக்கு 288 வாக்குகள் ஆதரவாகவும் 232 வாக்குகள் எதிராகவும் என்ன பண்ணிருக்காங்க, நிறைய பேர் செலுத்தியிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இந்த வக்பு திருத்த சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறிருக்கு. வக்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்ணா இறைவன் பெயரால் கொடுக்கிற தானம் அப்படின்னு இந்த ஏழை இஸ்லாமியர்கள் இருப்பாங்களே அவங்களுக்கு இந்த தானத்தினால அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வக்பு வாரியத்தை என்ன பண்ணியிருக்காங்க, உண்டு பண்ணியிருக்காங்க. இஸ்லாமியர்கள் சொத்துக்களை அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வக்பு வாரியத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. இது மத்தியிலே இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கு. சோ இந்த வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதா என்ன பண்ணிருக்காங்கன்னா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் எப்படி கொண்டு வரணும்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமியர் அல்லாதவர்களை இதுல கொண்டு வரணும் ஒண்ணு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர்கள் இது முழுக்க முழுக்க என்ன பண்ணலாம், அவங்க ஆக்குபேட் பண்ணி அவங்க அதிகாரம் செலுத்தி இந்த சொத்துக்களை என்ன பண்ணலாம், மத்திய அரசு அதாவது அரசுகள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சட்ட திருத்த மசோதா என்ன பண்ணிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் எல்லாருக்கும் சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல என்ன பண்ணிருக்கோம், மசூதி இருக்கும். அந்த மசூதி பாத்தீங்கன்னா வக்பு வாரியத்துக்கு சொந்தமா இருக்கும். இந்த மசூதியை அதாவது ஆட்சியர்கள் மூலமா, மாவட்ட ஆட்சியர்கள் மூலமா அரசு என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா ஆக்குபேட் பண்ணிக்கலாம். அந்த மசூதியை இடிச்சிட்டு அந்த இடத்துல கோயில் கூட கட்டலாம். சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தொடர்ச்சியா பாஜக என்ன பண்ண இஸ்லாமியர்கள் மேல தொடர் தாக்குதலை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்டிகல் 370 கொடுத்தது. அதே போல சிஏஏ சட்டம், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தொடர்ச்சியா இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே பாஜக செயல்பட்டு இருக்கு. இதற்கு கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதை கண்டித்து தான் பீகார்ல ஆட்சி செய்கிற நிதிஷ்குமார் கட்சியிலிருந்து 2 பெரும் தலைவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, விலகி இருக்காங்க. சோ இந்த வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு பாஜக கூட்டணியில் இருக்கிற நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதா தளம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆதரவு தெரிவிச்சதுனால இந்த கட்சியில இருக்கிற 2 எம்பிகள் அதாவது இஸ்லாமிய எம்பிகள் 2 பேர் என்ன பண்ணிருக்காங்க, விலகி இருக்காங்க. ஒருத்தர் முகமது காசிம் அன்சாரி, இன்னொருத்தர் முகமது நவாஸ் மாலிக். இவங்க 2 பேரும் ஐக்கிய ஜனதா கட்சியில இருந்து என்ன பண்ணிருக்காங்க, விலகி இருக்காங்க. இவங்க 2 பேரும் எம்பிகள் என்ன பண்ணிருக்காங்க, விலகி இருக்காங்க. ஏன் நீங்க ஆதரவு தெரிவிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது நிதிஷ்குமார் கட்சியில இருந்து ஒரு சும்மா சாம்பிள் தான். பாஜக செய்த ஒரு தவறுனால கூட்டணி கட்சியில இருக்கிற இஸ்லாமியர்கள் விலகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது சும்மா ஒரு டெம்பரரி, சும்மா ட்ரைலர் தான், மெயின் பிக்சர் இன்னும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லும்போது தான் இதுக்கப்புறம் யாரெல்லாம் பாஜக கட்சியில கூட்டணி கட்சியில ஆதரவு தெரிவிச்சாங்களோ இதுல இருக்கிற இஸ்லாமியர்கள் பின்தங்குவாங்க. இது இதுல மட்டும் எதிரொலிக்காது, பாஜக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் இதுல மட்டும் எதிரொலிக்காது. இன்னும் போக போக பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் எல்லாமே என்ன பண்ணா பேக் அடிப்பாங்க. உதாரணத்துக்கு சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணிருக்காரு, இருக்கிறாரு. அவங்க கட்சியில இருந்தும் இஸ்லாமியர்கள் விலகுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த கட்சியில இஸ்லாமியர்கள் பிரதிநிதிகளும் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்னும் நிதிஷ்குமார் கட்சி இன்னும் கேட்டா இந்த இயர் எண்டில் பாத்தீங்கன்னா பீகாருக்கு சட்டமன்ற எலெக்ஷன் நடக்குது. இந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல இஸ்லாமியர்கள் வெறுப்பை பாஜக சம்பாதித்திருந்தாலும் கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவிச்சனால நிதிஷ்குமார் இஸ்லாமியர்கள் வாக்க அவர் என்ன பண்ண இழக்க நேரிடும் அப்படின்றது நிதர்சனம் உண்மையா இருக்கு. சோ இது நிதிஷ்குமார் கட்சிக்கு மட்டும் இல்ல, பாஜகவுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஆதரவு என்ன பண்ணுவாங்க, வாபஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எம்எல்ஏவா இருந்தாலும் எம்பிகளா இருந்தாலும் ராஜினாமா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கட்சியே விட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இஸ்லாமியர் வாக்க இழக்க நேரிடும் அப்படின்ற ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைக்கு வந்திருக்காங்க. இந்தியா வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது.
அதே போல இந்த வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதா வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாடாளுமன்றத்துல இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வருது சர்ச்சையாவது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வக்பு சட்டம் 1995ல வந்து என்ன பண்ணாங்க கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஒரு சில திருத்தங்களை வந்து என்ன பண்றாங்க, இப்ப இருக்கிற பாஜக அரசு இதுல நிறைய திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது எதன் அடிப்படையிலனா, இஸ்லாமியர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில ஒரு சில ஆட்சியர் காலத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க, திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இப்போ எந்த நிர்பந்தமும் இல்ல. இஸ்லாமியர்கள் எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கல. இல்ல இஸ்லாமியர் அல்லாதவர் எந்த வித கோரிக்கையும் இல்ல. திருத்த சட்டங்களை கொண்டு வரதுக்கு எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்ல. ஆனா இருந்தாலும் இத வந்து என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. அது ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய வகுப்பு கவுன்சில் மற்றும் வகுப்பு வாரியங்களை வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்கள் என்ன பண்ணலாம், சேர்த்துக்கலாம். அது மாத்திரம் இல்லாம இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் மாத்திரம் இல்ல, இதுல மாவட்ட ஆட்சியர் இருக்காங்களா, அவருடைய அடிப்படை அவர் கொடுக்கிற சென்செக்ஸ் படி அந்த அடிப்படையில இந்த வகுப்பு வாரியத்தை வந்து நம்ம எந்த எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றத கணக்கிடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாவட்டத்துல ஒரு மாவட்ட ஆட்சியர் என்ன பண்றாரு, இந்த மாவட்டத்துல 80 வகுப்பு வாரிய சொத்துக்கள் இருக்கு, உண்மையிலே இருந்தது அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம், 70 கொடுக்கலாம், இல்ல 60 கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா அது அடிப்படையில தான் என்ன பண்ணுவாங்க, மத்திய அரசு என்ன பண்ணும், கணக்கு எடுத்துக்கும். சோ மீதி இருக்கிறது வந்து அரசு வந்து என்ன பண்ணிச்சுன்னா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கணக்கு வந்து என்ன சொல்றாங்க, இந்த திருத்த சட்ட மசோதால இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரம் இல்லாம வேற இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா, இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை வந்து கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் என்ன பண்றாங்க, நெருக்குறாங்க. இது மற்ற சிறுபான்மையினர் மக்களுக்கும் நாளை பின்ன வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுலயும் கையை வைப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு கிறிஸ்தவர்கள் அவங்க மேலே என்ன பண்ணுவாங்கன்னா அதுலயும் ஒரு ஒரு சட்டத்தை உண்டாக்கி அதுலயும் ஒரு சில குளறுபடிகளை ஏற்படுத்துவாங்க. இவங்களோட நோக்கமே ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை முழுமையா செயல்படுத்தணும். அதே ஒரே ஒரு நோக்கம் தான். இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களை எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்து இந்தியாவுல 2ஆம் தரம் குடியுரிமையர்களா அவங்களை ஆக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன பண்றாங்க, குற்றம் சாட்டுறாங்க. திடீர்னு என்னப்பா உங்களுக்கு வந்து இஸ்லாமியர்கள் மேல அவ்வளவு கரிசனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி மேல கேள்வி, ஆடு நனையுதுன்னு சொல்லிட்டு ஓனா கவலைப்பட்டுச்சான். அந்த கதையா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இஸ்லாமியர்கள் மேல இவ்வளவு அக்கறை கொள்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ந்து பாஜக வந்து இஸ்லாமியர்களுக்கு இழைக்கிற இழைப்பு என்ன அப்படின்றத நம்ம தொடர் கதையை கேட்டு, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆர்டிகல் 370 இன்னைக்கு இந்த காஷ்மீர்ல சிஏ சட்டத்தை கொண்டு வந்தது. இப்போ வக்பு வாரிய திருத்த சட்ட மசோதா என்ன பண்றாங்க, கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலியமா இஸ்லாமியர்களை ரொம்ப நெருக்குறாங்க அப்படின்னு. என்னதான் அமித்ஷா அவர்கள் வந்து இதுல வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்களை வந்து நாங்க போட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொன்னாலும், ஆனா இவங்க பேச்சை நம்ப முடியாது. ஏன்னா கடந்த காலங்களில் இவங்க கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிருக்காங்களா, சொன்னதை செஞ்சிருக்காங்களா, சொன்னபடிதான் இவங்க நடந்திருக்காங்களா, இல்ல. அதனால இப்போ இத ஆஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்னென்ன வேணாலும் சொல்லலாம். இஸ்லாமியர் சொத்துக்கு நாங்க அபகரிக்க மாட்டோம், இஸ்லாமியர் அல்லாதவர்கள் நாங்க போட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லலாம். ஆனா இவங்க கொடுத்து வந்த திருத்த, அதாவது இவங்க வந்து ஒரு திருத்த சட்ட மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து கருத்து கணிப்பை கேட்டிருக்காங்க. எதிர்க்கட்சிகள் ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீக்க கூடாது, இதெல்லாம் நீக்கிங்கன்னா பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த கருத்தையும் இவங்க எடுத்துக்கிட்டே இல்ல. இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்எஸ்எஸ் ஒரு அஜெண்டா கொடுத்திருக்கு, அதை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்காகத்தான் இந்த வக்பு திருத்த சட்ட மசோதா என்ன பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. சோ இதன் மூலமா இஸ்லாமியர் சொத்துக்களை இவங்க இந்த திருத்த சட்ட மசோதா மூலமா நிறைய சொத்துக்களை அபகரிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அகிலேஷ் யாதவ் போன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் என்ன பண்றாங்க, கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. சோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும் பொழுது இந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதாவை பாஜக நிறைவேற்றிருச்சு. இதுக்கு ஆதரவு தெரிவிச்ச கூட்டணி கட்சியில இருந்து நிதிஷ்குமார் கட்சியில இருந்து 2 பேர் விலகி இருக்காங்க. இது வந்து தொடரும் அப்படின்னு தான் நிறைய அரசியல் விமர்சகர்கள் என்ன பண்றாங்க, கணிக்கிறாங்க. இன்னும் சந்திரபாபு நாயுடு கட்சியில சிறுபான்மையினருக்கு இன்னும் நிறைய இஸ்லாமியர்கள் வாக்கு வைத்திருக்கிற மற்ற கூட்டணி கட்சியினரும் என்ன பண்ணுவாங்கன்னா இதற்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அச்சம் அடைஞ்சிருக்காங்க. பாஜக செய்த இந்த செயலை வந்து இஸ்லாமியர்கள் வாக்கு வைத்திருக்கிற கூட்டணி கட்சிகள் வந்து யாரும் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்குமார் கண்மூடித்தனமா பாஜக சொன்னதை ஆதரவு தெரிவிச்சிட்டாரு, சந்திரபாபு நாயுடு ஆதரவு தெரிவிச்சாரு. ஆனா இதனுடைய பின் விளைவுகள் என்ன, இஸ்லாமியர்கள் வாக்க இவங்க இழக்க நேரிடும் அப்படின்றது இவங்க வந்து கணக்குல வச்சாங்களா இல்லையா அப்படின்றது கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாம இருக்கு. இப்போ நிதிஷ்குமார் கட்சியில இருக்கிற 2 எம்பிகள் கட்சியில இருந்து விலகி இருக்காங்க. எங்களுக்கு எம்பி பதவியே போனாலும் பரவாயில்ல, எங்களுடைய சமுதாயத்தை நாங்க என்ன பண்ணணும், எங்களுடைய இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு நாங்க அநீதி இழைக்க கூடாது அப்படின்றதுக்காக அவங்க மனசாட்சியோட செயல்பட்டு கட்சியை விட்டு என்ன பண்ணிருக்காங்க, விலகி இருக்காங்க. இன்னும் இது தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. ஏன்னா நிறைய மாநிலங்கள்ல சட்டமன்ற எலெக்ஷன் நடக்க
போது அவங்கள இஸ்லாமியர்கள் வாக்கு எண்ணிக்கை அங்கு சரியக்கூடும், அவங்களுக்கு இதன் மூலமா ஆதரவு தெரிவித்தது மூலமா சரியக்கூடும் அப்படின்றது நிதர்சனமா உண்மையா இருக்கு. இன்னும் என்னென்ன வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை பாஜக கொண்டு வந்தனால கூட்டணி கட்சிகளுக்கு இன்னும் என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். சோ வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை பாஜக கொண்டு வந்தது மூலமா கூட்டணி கட்சியில இருக்கிற நிதிஷ்குமார் கட்சியை சேர்ந்த 2 எம்பிக்கள் ராஜினாமா பண்ணிருக்காங்க. இத பத்தி உள்ள கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.